இன்று ஆராதனை இந்த மெசேஜ் கேட்க வந்து உள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்பெஷலி இன்றைக்குள்ள ஒரு நல்ல தேவ செய்தி, ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட் இதனுடைய சரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கொஞ்சம் கொடுக்குறேன். நீ கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்க. அறுப்பு கன்றத்தில் பார்த்தேன், அது எனக்கு அவ்வளோ சொல்ல தெரில, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது ஹார்வெஸ்ட் உங்களுக்கு நல்லா புரியும். ஹார்வெஸ்ட்னா இது ஆண்டவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, ஒரு சீட், ஒரு விதை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இன்று மண்ணுக்குள்ளாக புதையுமானால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் என்பதை ஹார்வெஸ்ட் என்றத ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும், வாலிபனே அல்லது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவர்களே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் முன்னேற வேண்டும், நான் பலப்பட வேண்டும், நான் உறுதிப்பட வேண்டும், நாம் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் ஆசீர்வாதம் அடைய வேண்டும், இன்னும் பெருக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஹார்வெஸ்ட் என்றது ஒரு மாங்காய் கொட்டை இன்றைக்கு மண்ணுக்குள்ள விழுந்தா அது விளையுமானால் 100 அல்ல. 100 என்றது பலனுடைய உச்சகட்டம். ஆனால் 100 அல்ல ஒரு மனுஷனுடைய லிமிட். அது 1000 கூட போகலாம். ஒரு பெரிய மரத்தை நீங்க எடுத்துக்கினா அதுல ஒரு 800 இல்ல, 500 இல்ல, 400 மரம் விழும், பழங்கள் விழும். ஒரு நெல் விதை விதைக்கப்படுமானால் அந்த ஒரு நெல் பார்க்கறதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு கதிர். அதனோட கவுண்டிங் நீங்க யோசித்து பாருங்க. டெஃபினெட்லி இட் ஹஸ் டு கோ. 100 மடங்குன்னு சொல்றது வந்துட்டு ஒரு உச்சகட்ட விளைவு அல்லது ஒரு மிகுந்த பலனை குறிக்கிறது ஒழிய 100 தான் இருக்கணும்னு அங்க சொல்லல. இட் டசன்ட் மீன் ஒரு நெல்லுக்கு 100 நெல் என்ற கணக்கு இல்ல. முழுமையை குறிக்கிறது. அது எவ்வளவுனா இருக்கலாம், 1000 கூட மடங்கு போகலாம். ஒரு பலாக்கொட்டை நீங்க விதைக்க முடியுமானால், இதெல்லாம் நம்ம பார்த்த பலாப்பழம் இவ்வளத்துல தான். ஆனால் நீங்க பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இருக்க வேண்டிய தேசத்துல இருந்தா ஒவ்வொரு பலாப்பழத்திலையும் எத்தனையோ சொலைகள் இருக்கும், எத்தனையோ கொட்டைகள் இருக்கும், விதைகள். அப்படி பார்த்தா பலன் என்று சொன்னால் என்ன? ஹார்வெஸ்ட்னா என்ன மீனிங்? விளைச்சல் சொன்னா அதனுடைய மீனிங் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதனுடைய ஃபார்முலா என்ன? கொஞ்சம் நீங்க நம்ம திங்க் பண்ணணும். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஆண்டவரே ஒரு நெல்லுக்கு 100 கொடுத்துறோம், ஒரு நெல்லுக்கு 200 கொடுத்துறோம், அப்படி இல்லை. அது எல்லாம் முறை. கர்த்தர் நீங்க பிரயாசப்படாத ஒரு மண் ஆண்டவர் அந்த மண்ணிலே, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் மண், அந்த மண் இஷ்டப்படாத ஒரு பொருளா இருக்கலாம், நமக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமா இருக்கலாம். ஆனால் உன்னுடைய இன்வெஸ்ட், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய தியாகம், உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய அதாவது ஏக்கம் சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானால் பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். இட் இஸ் நாட் 100. இது 100 அல்ல கணக்கு போட வேண்டியது. அறுப்புன்றது என் ஆண்டவருடைய கர்த்தர் கணக்கே போட மாட்டார். அவர் கணக்கில்லாமல் கொடுக்கிறவர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கணக்கு போடாமல் கொடுக்கிற தேவன். ஒரு கடுகு விதை ஒரு சின்ன செடியா தான் இருக்கும், ஆனால் அதில் 100க்கு மேலான விதைகள் காணப்படும். யோசித்து பாருங்க. நிச்சயமா இதெல்லாம் அவ்வளவு சலீசா நீங்க சொல்ற கதை விஷயம் இல்லை. கொஞ்சம் நீ அனலைஸ் பண்ணி பாருங்க.
விதை என்பது என்ன? அது இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு நிலம் என்பது எது? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய மகத்துவம் உள்ள ஒரு விதை, அதாவது இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை விதைக்கப்படுமானால் அது எப்படிப்பட்ட விளைச்சல் அடையும் என்றால் 100 அல்ல. 100ன்றது ஒரு கணிப்பு, ஒரு வரையறுப்பு, ஒரு அளவுகோல். ஆனால் அது முழுமை அல்ல. அதிகம், இன்னும் அதிகம். கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகம் கொடுக்க விரும்புகிறார். சில பிள்ளைகளே, வாலிபர்களே, நீங்க எல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உலகத்தில் உள்ள ஒரு மண் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு விளைச்சலை கொடுக்க முடியுமானால், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பேற்பட்ட விளைச்சல்களாய் நாம் இருக்க வேண்டும். என்னுடைய ஞானத்திலும், என்னுடைய ஜபத்திலும், என்னுடைய ஆவியிலும், என்னுடைய அனுக்கிரகத்திலும், என்னுடைய அபிஷேகத்திலும், என்னுடைய கர்த்தருடைய தரிசனத்திலும், சொப்பனத்திலும் கர்த்தருக்கென்று எப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் உள்ளமான ஒரு அற்புதமாய் நாம் இருக்க வேண்டும். ஆஃப்டர் ஆல் நாம் போடுகிற ஒரு விதை இவ்வளவு பெரிய அறுப்பை கொடுக்கிறதே, இன்றைக்கு நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிளா நிக்குதே. கண்ணார பார்க்கிற ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஒரு விளைச்சலை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். நல்லவனும் கெட்டவனும் மோசக்காரனும் சகல ஆட்களும் சாப்பிட நிலைமையில கர்த்தர் வச்சாரே. கர்த்தருடைய பிள்ளைகள், அதனுடைய அறிவு நமக்கு தேவை. விளைச்சல் என்றால் என்ன? ஹார்வெஸ்ட்னா என்ன? அற்புதமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அபிவிருத்தியை கொஞ்சம் கூட நீ யோசிக்க வேண்டும். ஐ எம் நாட் சேயிங் எக்ஸாஜரேஷன், அதாவது மிகைப்படுத்தி காட்டுற விவகாரம் எல்லாம் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நெல் போட்டா அது இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறது, அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெருமையா பேசுறதுக்கோ, இது ஐம் சாரி, இதை கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய அளவுல வந்த மாதிரி காட்டுறதுக்கோ கிடையாது. உலகம் அப்படி அல்ல. ஒரு விதையை விதைத்தால் நிச்சயமாய் அது தன் பலனை கொடுக்கிறது. அது நம்முடைய இஷ்டத்துக்கு அல்ல. அதனுடைய இடமும், அதனுடைய எருவும் அல்லது தண்ணீரும் அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நிச்சயமாய் அது பலனை கொடுக்கிறது. ஹார்வெஸ்ட் என்றது அவ்வளவு சலீசான ஒன்று இல்லை. உங்களுக்கு தெரியும், வசனத்தை ஒன்று சும்மா வாசிங்க நீங்க. அதாவது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ಆದಿಕಾಂಡ 26:12 வாசிங்களா? ஓகே. இப்போ நம்முடைய பிரயாசம், உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய திருஷ்டியில, உங்களுடைய கண் பார்வையிலே அல்லது உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், விதைக்கணும். இன்வெஸ்ட் போடுறோம். ஆனால் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன், பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். as far as the விசுவாசியே நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றவங்களது கதை எப்படி போதோ எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவன் இயேசு மட்டும்தான். மற்றவங்களுக்கு மேனேஜர் இருப்பான், சூப்பர்வைசர் இருப்பான், அல்லது ஒரு பெரிய சிஇஓ இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க ஐயா. ஆனால் உனக்கு படி அளக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நீ மறக்க வேண்டாம். ஆவியானவர் மட்டுமே உனக்கு படி அளிப்பார். உலகம் உனக்கு நியாயம் கொடுக்காது, ஆனால் கர்த்தராகிய இயேசு உனக்காக நியாயத்தை கொடுக்கிறவர். அதனால நம்முடைய நம்பிக்கை நம் தேவனோடு தான். நம்முடைய உத்தமம், அதாவது என் கர்த்தர் பார்க்கிறார், என்னுடைய வேலை கரெக்டா இருக்கணும், என்னுடைய பேச்சு கரெக்டா இருக்கணும், என்னுடைய உத்தமம் கரெக்டா இருக்கணும், என்னுடைய செயல் உத்தமமா இருக்கணும், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கிறிஸ்துவுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்தால் ஆசீர்வாதம் உங்களுடைய படியிலே காத்திருக்கும். உங்கள் வாசற் படியிலே நன்மைகள் காத்திருக்கும். எப்ப கதவு திறப்பேன்னு சொல்லிட்டு அவைகள் காத்திருக்கும், நீங்க கெஞ்ச கூடாது. அதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபும் பிளஸ் அபிவிருத்தியும்.
ஹார்வெஸ்ட்ன்றத மறுபடியும் நீங்க ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு தான் ஆகணும். இதனுடைய செயல்பாடுகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் அறியத்தான் வேண்டும். அருமையான இந்த ஃப்ரூட்ஸ் இந்த ஒரு சின்ன சின்ன காரியங்களை வைத்து நீங்க கொஞ்சம் கூட ஞாபகப்படுத்தி ரெக்கலெக்ட் பண்ணுங்க. வீட்டில் போய் ஏதோ போட்டோம் ஏதோ வந்துடும், அந்த அந்த ஒரு செயல்பாடெல்லாம் கிறிஸ்துவனுக்கு இருக்கக்கூடாது. பலனை கொடுக்கிறவர், அபிவிருத்தியை கொடுக்கிறவர், வாய்க்காலை கொடுக்கிறவர். நம்ம பிரயாசப்படுறோம் ஈசாக்குனுடைய பிளேஸ்ல, அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய நன்மைகளை விளைய பண்ணுகிறவரும் நன்மை கொடுக்கிறவரும் ஆண்டவராகிய கர்த்தர். நம்பணும் ஐயா, நம்பணும் ஐயா, நீ நம்பணும் சாமி, நம்பணும். ஒரே ஒரு வாழை மரம் இங்க பாக்குறதெல்லாம் ஒரு 100 150 பழம் தான் இருக்க முடியும். ஆனால் சில இடத்துக்களை போய் பாருங்க, ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 150 200 போகுது. இஃப் யூ கோ டு சிங்கப்பூர் அந்த மாதிரி சில இடத்துங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு வாழை மரம் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 20-25 ஃபீட் 30 ஃபீட் போகுதுங்க. அங்கிருந்து கீழே வரைக்கும் வாழை கொலை தொங்குது. தட் மீன்ஸ் அரௌண்ட் 600 to 700 பழங்கள் சின்ன சின்னதா இருக்கும். ஆனா அங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த பழம் இருக்குங்க. யூ ஜஸ்ட் செக் இட். போட்டோஸ்ல போட்டு பாருங்க, உங்களுடைய யூடியூப்ல போட்டு பாருங்க. எங்கன்னா மேல இருந்து அவ்வளவு தூரம் 25 to 30 ஃபீட் ஹைட்ல போகுது மரம். அங்கிருந்து கீழே வரைக்கும் ஒரு கொலை நிக்குதுங்க. அப்படியே நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்கெல்லாம் சிங்கப்பூர் போயிருந்தப்போ நாங்க பார்த்துருக்கோம். குடும்பமா நாங்க போயிருந்தப்போ நாங்க பார்த்துருக்கோம். சொல்றேன், எதை சொல்ல வர? ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட்னா என்ன? பலன். பலன். அந்த பலன் எப்படி இருக்கணும்? நம்முடைய பலன் ஆண்டவரே 1 கூடும் 2 கூடும் 3 கூடும் 4 கூடும் அப்படி இல்லைங்க. நம்முடைய விவகாரம் பலனை கொடுக்கிறவர் பிச்சுக்குன்னு கொடுப்பாரு, பிச்சுக்குன்னு கொடுப்பாரு. உங்களோட உள்ளத்தை நான் ஓபன் பண்ணி விடுறேன், உங்களோட மனதை நான் மறுபடியும் கிளறி விடுறேன், உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் கிளறி விடுறேன். நீ ஆவிக்குரிய பிள்ளை ஆனால் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகட்டும், உன்னுடைய ஜெப லைஃப் ஆகட்டும், உன்னுடைய ஆவிக்குரிய லைஃப் ஆகட்டும், உன்னுடைய உத்தமம் ஆகட்டும், உன்னுடைய நேர்மை ஆகட்டும், உன்னுடைய செயல்பாடுகள் ஆகட்டும், எல்லாமே ஹார்வெஸ்ட்ல இருக்கணும். அது இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணுகிற ஒரு கர்த்தர், நம்ம இல்லைங்க. நம்மளால என்ன முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் தான் பண்ணுவார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. ஆதி ಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 22ನೇ ವಚನ. ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿನೂ ಓದ್ಬಿಡಿ ಕನ್ನಡ. வாசிங்க சுறுசுறுப்பா. யாருன்னா ஒருத்தர் கன்னடத்துல? ಅಂದುಕೊಂಡನು. அவர் மனசுல சொல்றாரு, இது நமக்கு தேவை. நம்ம உண்டாக்கின உலகத்துல என்னுடைய பிள்ளைகள் வாழும் வாழ்க்கைக்கு அறுப்பும் விதைப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் இதெல்லாம் தேவை. இதெல்லாம் தேவைன்றாரு. இது இருந்தா நல்லதுன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆமா இதெல்லாம் நல்லது. அவர் மனசுல நினைக்கிறாரு, நம்மளுக்கு சொல்லல. அவர் மனசுல நினைக்கிறாராம். நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அவங்க தான் வாழ்றாங்க. என் பிள்ளைங்க வாழ்றாங்க, அங்க என்னுடைய குடும்பத்தார் வாழ்றாங்க, என்னுடைய சந்ததி வாழ்றாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய குழந்தைங்க வாழ்றாங்க. ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரே காலகட்டம் இருக்கக்கூடாது, மாறணும். எல்லாத்தையும் மாத்தி 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 கொடுக்கணும். பிள்ளைகளை அப்படியே அலைக்கி 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 உற்சாகப்படுத்தி அவர்களுடைய விளைச்சலை நான் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஓதிங்க. 2ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ படிங்க. கொஞ்சம் புரிஞ்சுங்க. விதைக்கிற ரெடி ஆயினியா நீ, கர்த்தர் உனக்கு விதையை கொடுப்பார். புரிஞ்சுங்க சார். சார் கொடுவோம் ஆண்டவரே கொடுவோம். இது இல்லைங்க முறை, இது இல்லை முறை. உட்காந்து கெஞ்சி நிற்கிறதும் இப்படி புலம்பி நிற்கிறதும் இது இல்லைங்க ஜபம்.
பெற்ற மாதிரி வாங்கி பாக்கெட்ல போடணும். அப்படியே கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கின மாதிரி வாங்கி பாக்கெட்ல போட்ட மாதிரி போடணும். ப்ளீஸ், உங்களை உற்சாகப்படுத்துறேன், உங்களை நான் இன்னும் மேம்படுத்துறேன், நீங்க தைரியப்படுத்துறேன். புரிஞ்சுக்குங்க. சும்மா ஏதோ பிரசங்கம் பண்றேன் அதெல்லாம் வேணாம். பிரசங்கத்தெல்லாம் எங்கேயோ போடுங்க. கொஞ்சம் புரிஞ்சுங்க. விதைக்கிற ரெடி ஆயிட்டியா? விதை வேணும்னு நினைக்கிறியா? உனக்கு கர்த்தர் விதையை கொடுப்பார். புசிக்கிறோம்னு நினைக்கிறியா? ஆண்டவரே எனக்கு புசிக்கணும், எனக்கு புசிக்கணும். ஆகாரத்தை கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விதையும் அழித்து அதை பெருகவும் பண்ணி நீதின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். வர்த்திக்க செய்கிற கர்த்தர், அதுதான் விளைச்சல், அதான் ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட்ன்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கு அல்ல, ஏதோ ஒரு சமாதானத்துக்காக இவ்வளவு வாரி இப்படி கொடுத்துறது அல்ல. அபிவிருத்தி, அபிவிருத்தி. அது இன்னும் விளைச்சல் ஆகினே போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விதை விதைச்சு நீங்க 500 விதை கிடைச்சிச்சுன்னா 500 இன்ட்டு 500 பெருக்கி போடுங்க. இந்த பெருக்கல் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆடிங், பிளஸ் கிடையாது. எப்பொழுதுமே இன்டு மல்டிப்ளை பண்ணணும். எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள். அதுக்காக நீ எப்பொழுதுமே உன்னுடைய கணக்கெல்லாம் பணத்தில் இருக்கக்கூடாது. என்னுடைய ஜீவியம், என்னுடைய மனசு, என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம், என்னுடைய கருத்து, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய ஜபத்தினுடைய ஆழத்துவம், என்னுடைய பேச்சினுடைய சுத்தம், என்னுடைய நேர்மையான வாழ்க்கை தரம், என்னுடைய குடும்பத்தினுடைய மேற்பார்வை, என்னுடைய பணத்தினுடைய அலசல், கொஞ்சம் என்னுடைய வியாபாரத்தினுடைய நேர்மை, ஜனங்களுடைய பாசம், குடும்பத்தினுடைய ஆழத்துவமான பந்தம், இது எல்லாவற்றிலுமே நம்முடைய ஒரு கணக்கு அபிவிருத்தியோடு ஆர்வத்தோடு இருக்குமானால் விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர். அபிவிருத்தி, அபிவிருத்தி நம்முடைய வாழ்க்கையில இட் should multiply. இட் இஸ் நாட் பிளஸ். பிளஸ் எப்பவுமே விசுவாசிங்க பேசாதீங்க. இனிமேல் எப்பொழுதுமே பிளஸ் பேசாதீங்க. எப்பொழுதுமே ஒரு 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 கொய்யா மரம், அந்த கொய்யா பழத்தில் எவ்வளவு கொட்டை இருக்கும். ஆனால் ஒரு மண்ணு என்ன பண்ணுது? ஒரு சின்ன கொட்டை இருந்தா போதும்னு சொல்லுது. இட் நீட்ஸ் மினிமம் ஒரே ஒரு சீடு தான் கேட்குத ஒழிய உங்ககிட்ட 10 சீடு போட்டாக்கா அப்ப நான் ஒரு மரமா வருவேன் சொல்லவே இல்லையே. சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க ஐயா. 10 கொட்டை சேர்ந்தாதான் 9 செத்துட்டு அப்புறம் 1 தான் வருவேன், அது சொல்லவே இல்லையே. கர்த்தர் இதுவைகளுக்கு இவ்வளவு பெரிய பலனை கொடுத்திருப்பாரானால் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களும் மேன்மையானவர்களும் அறிவு உள்ளவர்களும் ஜெபிக்கிறவர்களும் அபிஷேகம் உள்ள உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட ஆர்வம் இருக்கும். இன்னைக்கு பார்க்கலாம் எவ்வளவு பெரிய ஜபத்தை நம்ம செய்ய போறோம், எவ்வளவு பரிசுத்தமா வாழ போறோம், எவ்வளவு நேர்மையா ஜீவிக்க போறோம், எவ்வளவு தூரத்துக்கு நாம கர்த்தருக்கென்று மகிமையா வாழ போகிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான். நல்லா இது கேட்கறதுக்கு, இதெல்லாம் பக்காவாகுது. இது கேட்கும் பொழுது அப்படியே ஆச்சரியமாக்குது. இதே பாட்டை பாடிக்கின்னு இதே ஃபார்முலா பேசின்னு இருந்த முடியாதையா. we have to see எவ்வளவு தூரத்துக்கு ஒபீடியன்ட்டா இருந்திருப்பான் அவன், எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய தாய் தகப்பனுடைய அந்த அந்த மனசு அப்படியே உரிச்சி வச்சிருப்பான், எவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய பரிசுத்த காத்திருந்தா. ஒரு தகப்ப தூக்கி ஒரு கொல்ல போறதுக்கு கத்தியெல்லாம் வச்சு ஒரு பலி செலுத்துறதுக்கு தூக்கி கட்ட மேலே போட்டுறான் கூட கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலன்னா அவன் என்ன புள்ளையா இல்ல அப்பா அவனுடைய அப்படியே சின்ன மினி வந்து உட்காந்துக்குதான்னு தெரியல எனக்கு புரியல. சத்தியமா நான் அந்த மாதிரி இருக்க முடியாது, இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மோசக்காரன், எனக்கு தெரியும் என்னை பத்தி. அவனுடைய கேரக்டர் எவ்வளவு தூரத்துக்கு அப்படியே அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து ததம்பி வருதுன்னா, அவன் ஒரு விளைச்சல ஒரு விதைய போடுறானா, கர்த்தர் 100 மடங்கு கொடுத்தா என்ன, 200 மடங்கு என்ன, 1000 மடங்கு என்ன, கர்த்தர் உனக்கு கொடுக்காது நீ யாருக்கு கொடுக்க போகிறார்? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நமக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறவர், நமக்கு தான் விளைச்சலை கொடுக்கிறவர். விளைச்சல் ஹார்வெஸ்ட் இட்ஸ் பிலாங் டு அஸ். நிலிந்து நம்ம எடுக்க போற முயற்சி என்னதான் நம்ம பார்த்துடலாம்.
இட்ஸ் நாட் மெயின்டைனிங் ஒன்லி ஒன் காஸ். ஒரே ஒரு கதையை மட்டும் மனசுல வச்சுக்கின்னு செயல்படுத்தினா முடியாது. we need all round balance. யாருக்கு நான் இடைஞ்சலா இருக்கிறேனா, யாருக்கு நான் தடையா இருக்கிறேனா, நான் யோசித்து தான் செஞ்சுன்னுக்கிறேனா, இல்லை இன்னொருத்தர் மனசை துக்கப்படுத்துற எத்தனை விஷயம் என்கிட்ட இருக்குது. எந்த எல்லா இடத்துலையும் ஒரு குறிக்கோளா, அதாவது வேணும்னே கிரியை பண்ற மனசு இருக்குதா, ஒரு துக்கப்படுத்துற ஆவி உங்களுக்கு இருக்குதா, அல்லது இன்னொருத்தரை மோசப்படுத்தக்கூடிய சிந்தனையா, அல்லது ஒருத்தரை சோர்வுபடுத்துற கிரியை எதனா இருக்குதா, இல்ல நான் தான் பெரியவன் காட்டிக்கிற கதை நடத்துனுக்குதா? நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் யோசிக்கணும். பலன் அபிவிருத்தின்றது சிம்பிளி வானத்திலிருந்து அப்படியே பொத்துன்னு கொட்டாது சாமி. நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய நேர்மை ஆசீர்வாதத்தை இழுத்து போடும். அல்லேலூயா. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யார்கிட்ட பெக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் மறுபடியும் சொல்றேன், கெஞ்சாதீங்க, அசிங்கம். ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு பிச்சை எடுக்காதீங்க, அசிங்கம். கொடுக்கிறவர்கிட்ட போயிட்டு நம்ம எல்லாம் கேவலமா நின்ன அசிங்கம். கொட்டினவர்கிட்ட போயிட்டு வாங்குறதுக்கு தெரியலன்னா அதை போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு கர்த்தாவே கர்த்தாவே புலம்புற விவகாரம் இங்க இல்ல. அபிவிருத்தி இந்த கடைசி காலங்களிலும் திருப்தியோடு கர்த்தர் நடத்துகிறார். திருப்தியாய் சாப்பாடு கொடுக்கிறார், திருப்தியாய் வற்றை கொடுக்கிறார், திருப்தியாக உணவுகளை கொடுக்கிறார், திருப்தியான செலவுக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜபத்துக்கும் ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரக்கும் பரிசுத்தத்துக்கும் தான் இன்னைக்கு பஞ்சம் வந்திருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் ವಚನ. ಎರೆಮಿಯನೇ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನ ಓದಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಇಲ್ಲಿದೆ ವಚನ ಓದಿ. ಸ್ತೋತ್ರ. ಸ್ತೋತ್ರ. எஸ், விசுவாசிங்க கொஞ்சம் இப்ப பதில் கொடுக்கணும். இந்த வசனத்துக்கு பதில் கொடுக்கணுங்க எல்லாருமே. ஐயா நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் இப்ப பதில் கொடுக்கணும். ஆண்டருக்கு அறுப்பு காலம் போச்சு. கர்த்தர் நல்ல ஒரு பலனை கொடுத்தார். நம்மக்கிட்ட கர்த்தர் பணம் வந்து சேர்ந்துச்சு, பொருள் வந்து சேர்ந்துச்சு, ஆசீர்வாதம் சேர்ந்துச்சு, ரேஷன் வந்து சேர்ந்துச்சு, வீட்டில் சமையலாம் நடக்குது. கோடை காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ வேற காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ரட்சிப்பு பூர்ணம் ஆகலை. பதில் சொல்லணும். இப்போ நம்ம you have to answer to the Lord because he knows our mind. அறுப்பு கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ரட்சிப்பு கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு, நிம்மதியை கொடுத்துட்டாரு, சாப்பாடு கொடுத்துட்டாரு, துணிமணியை கொடுத்துட்டாரு, வீட்டை கொடுத்தாரு, வசதியை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு, நன்மைகள் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ரட்சிப்பு இன்னும் பூர்ணமாகலையே. அதுக்கு ஒரு மீனிங் தெரியாது இருக்குமே. எதை பற்றி சொல்ற? ரட்சிப்பு இல்லைன்னு எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? நான் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா, என் ஜனமாக குமாரத்தின் காயங்களை நான் காயப்பட்டேன். உனக்கு காயம் வந்தா எனக்கு காயம் ஆயிடுச்சு என்றார் ஆண்டவர். உனக்கு ஒரு வேதனை வந்தா எனக்கு வேதனை வந்த மாதிரின்றாரு. நீ உள்ளுக்குள்ளே குமுறுனா நான் குமுறுற மாதிரி கணக்கு. ஏன்னா நான் உள்ளத்துள்ளே வாசமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உனக்கு உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் வாசமா இருக்கிறார். திகைப்பு என்னை பிடித்தது. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? சர்ச்சில் போதனை இல்லையா? ஒரு விசுவாசியானவர் ஆவியானவர் சந்திக்கலையா? இல்ல உங்களை வந்து தான் மீட் பண்ணி ஆண்டவர் பைபிள் மூலமா பேசலையா? டிவி மூலமா பேசலையா? இல்ல வேத வசனத்து மூலமா பேசலையா? ஏன் உனக்கு தைலம் இல்லாத போச்சு? வேர் இஸ் த தைலம்? இந்த தைலம் எங்க போச்சு? விசிறி போட்டது தானே. எப்போ படிச்சோம்? எப்போ ஜபிச்சோம்? விசிறி தைலத்தை நீங்க எடுத்து பயன்படுத்தல. எங்க போச்சு அது? ரண வைத்தியன் அங்க இல்லையே. பாஸ்டர் இல்லாத மாதிரி நீங்க காட்டுறீங்க கர்த்தருக்கு. இங்க ஒரு பாஸ்டரும் கிடையாது, இங்க ஒரு பிரசங்கமும் நடக்கல, இங்க எல்லா காரியமும் நடத்தவும் இல்லை, இவ்வளோ டீச் பண்ணி கூட எங்க வாழ்க்கையில இன்னும் நாங்க பலப்படல அப்படின்றத காட்டினா ஆண்டவருக்கு வெசனமா இருக்குது. இது துக்கமா இருக்குது. மனசு மாறணும் ஐயா.
மனமாற்றம் தேவை. பேசுறது 1000, நடக்கிறது நியாயம் இல்லை. குடும்பத்தில் நடத்துற விதம் சரியில்லை. கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அசமாதானத்தோட போட்டியா ஓட்டுறது இல்ல, சரியில்லை. ஏன்னா கர்த்தர் உள்ளத்துல வாழறாரு. பேச்செல்லாம் பேசிடலாம், மாய்மலத்தனமா வாழக்கூடாது. பாவத்தை விடணும், விட்டணும். விட்டணும்யா. மறுபடியும் அதுல போயிட்டு மறுபடியும் நொழுப்பின்னு இருந்தா கர்த்தர் வாந்தி போடுற நேரம் வந்துடும். ஒருவேளை வந்துடலாம். ரண வைத்தியன் எங்க போச்சு? வேர் இஸ் த பிரசங்கம்? ஆராதனை, பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம். எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் கால் நோவும் அவங்க பிரச்சனையோ, அவங்க அவஸ்தப்படுற விதம். யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளோலாம் செஞ்சு கூட உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் அடையல, நீ ஆரோக்கியம் அடையல, நீ பலப்படல, உன் மனசு தெம்பு வரல, உனக்கு சந்தோஷமுன்ற மகிழ்ச்சியும் உனக்கு வாழ்க்கையில வரலன்னா ஆண்டவர் உன் உள்ளத்தில் இருக்கிறவர் வசனப்படாது எப்படி இருப்பார்? பிசின் தைலம் எங்க? சுகமாகிற வைத்தியம் எங்க? எங்க போச்சு டீச்சிங்? எங்க போச்சு ஆரோக்கியம்? ரண வைத்தியன் எங்கே? சுகப்படுத்துகிற ஆவியானவர் எங்கே? உன்னுடைய வாழ்க்கையில நன்மை அடைஞ்சிருக்கணுமே, நீ இன்னும் உள்ளுக்குள்ளே குமுறிய, உள்ளுக்குள்ளவே நீ சில வேதனை அனுபவிச்சுக்கிறிய. ஏன்? எவ்வளவு நாளைக்கு தான் உன் கூட போராட முடியும்? கர்த்தர் கீழ்ப்படி, பாவத்தை விடு, அசுத்தத்திலிருந்து விடு, விட வேண்டியவைகளை விடு. ஒரு விதை விதைத்தால் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அப்பொழுது பார் நீ யார் என்பதை. வயசை பத்தி பேசாதே, சரீரத்தின் வளர்ச்சியை பத்தி பேசாதே, உன்னுடைய திறமையை பத்தி பேசாதே, உன்னுடைய படிப்பு அந்தஸ்தை பத்தி பேசாதே. பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்மை கொடுக்கிறவர் கர்த்தர். கேட்கிறார் ஆண்டவர் கேள்வி, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி, குமாரனா இருந்தாலும் குமாரத்தியா இருந்தாலும் வயசான ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கர்த்தர் ஒரே ஒரு வேர்டு தான் பேசுறாரு. குமாரத்தின்ற வேர்டு மட்டும் தான் பேசுறாரு. குமாரத்தினா பொம்பளைய பத்தி பேசல. குமாரத்தின்னு சொன்னா ஜனம், என் ஜனம், என் குடும்பம், என் பிள்ளைங்க, ஏன் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ண கர்த்தர் பிள்ளைங்களுக்கு ஏன் சொஸ்தமா இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம தான் தனித்தனியா பதில் சொல்லணும். தனித்தனியா நம்ம பதில் சொல்லணும். ஐயா, இப்படியே எஸ்கேப் பண்ணி போனீங்க, மறுபடியும் இன்னொரு பிரசங்கம் இருக்குது. கவனமா இருக்கணும் நம்மெல்லாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஞானோக்திಗಳು 10:15 ஓதி இதுல ஓதிருங்க, படிச்சிருங்க. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சை உண்டாக்குகிற மகன். அதே 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்து, சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டால் அவனுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட நீங்க கவனமா இருக்கணும். யோவேல் 3ನೇ ಅಧ್ಯಾಯ, ಜೋವೆಲ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 16 ಓದಿ ಒಬ್ರು படிங்க. யோவேல் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 16. மூணாம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. இருண்டு போகும், ஒளிமங்கும். ஆமென்.
அதாவது உங்களை என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் சிம்பிளா ப்ரிப்பேர் ஆகுங்க, சிம்பிளா ஆயத்தமாகுங்க. போராடி ஐயோ பசுத்தம் ஒண்ணே இல்லை, பரிசுத்தம். ஐயோ சுத்தமா இருக்கணும் ஒண்ணே இல்லை, நேர்மையா இந்த பதம். ஐயோ தப்பு பண்ணக்கூடாது, இந்த வித்தெல்லாம் இல்லை, தப்பு செய்யக்கூடாது, சிம்பிள். ஐயோ ரெண்டாம் வருகை ஒன்னும் இல்லைங்க, ஒன்னும் இல்லை. நேர்மையா இருக்கிற விசுவாசிகள் பதற வேண்டிய அவசியமே இல்லை. நோ, ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி டேக்கன் ஆஃப். அதனால இது ஒன்றும் இதை புடி அத்தை புடி இத்தை இழு ஜிம்புறது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுத்தமான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நேர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அலப்புற கிடையாது. சிம்பிளா பூமி, வானம், இருள், சந்திரன், அது இது இவ்வளோ கதை இருந்தாலும் சரி, தம்முடைய ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேலுக்கு அரணான கோட்டையமா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம், அதாவது நீதிமொழிகள் 18:20 வாசிங்க. ஆமென். 21 ಹೌದು, ಅದೇ ஆமாங்க, எல்லாம் அங்க தாக்குதுங்க. அதை வச்சுட்டு சைலண்டா உட்கார்ந்து இருந்தாலும் பாம்பு வாயில சொல்லிக்கின்னு அப்படியே வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க ஜெம்புவீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு நாளைக்கு தான் போராடுவார்? யோசனை பண்ணி பாருங்க. நன்மை நம்மை விட்டு அற்று போகும், அந்த நாளிலே முறையிட உட்கார்வாய், முறையிட புலம்பல் ஆரம்பிக்கும். கர்த்தர் அதையும் பார்த்து சீர்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6 அதிகாரம் 7 முதல் 10 ವರೆ. ಗಲಾತ್ಯರವರೆಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 7ರಿಂದ 10 ಓದಿ. ಸ್ತೋತ್ರಂ. படிங்க. கலாத்தியரவರೆಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 7ರಿಂದ 10. மோசம் போகாதிருங்கள். ஆமென், ஆமென். அதே தான் இருக்கணும். ஆமென். அறுப்பான். வாசிங்க 9. சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். அதனால தக்கதாக ஆமென். வாசிங்க கன்னடத்துல. ஆமென், ஆமென். வெரி குட். வாசிங்க நெக்ஸ்ட். ஆமென், ஆமென். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களை கொஞ்சம் கனசுல வச்சுக்கணும், ரட்சிப்புள்ள இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்ம மனசுல வச்சுக்கணும், நம்முடைய குடும்பத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும், நமக்கு நெருங்கின ஆவிக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம கணக்குல வச்சுக்கணும், அவங்களுக்கு உதவியா இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். விசேஷமாக நன்மை செய்கிற சோர்ந்து போகாதிருங்க. அது நம்ம குடும்பம்னாக்கா நம்ம விட்டு கொடுக்காதீங்க. தேவன் நம்ம பரியாசம் பண்ண ஒட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஜனங்க கேவலமா பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டார். தேவன் நம்மை ஆசீர்வாதமா வைப்பார், சுகத்தோடு வைப்பார், ஆரோக்கியத்தோடு வைப்பார், தேவைகளை சந்திப்பார். ஹார்வெஸ்ட்ன்றது நமக்கு தான், வேற யாருக்கும் இல்லை, நமக்கு தான் அறுவடை கர்த்தர் அதிகமாய் வச்சிருக்கிறார். வாங்கி பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 85 9-13 வாசிங்க. சங்கீதம் 85 அதிகாரம் 9-13. 85ನೇ ಅಧ್ಯಾಯ 9-13. ஆமென். சமீபமா இருக்கிறது.
சந்திக்கும். கண்டிப்பா முத்தம் செய்யும். ஆமென். முளைக்கும். ஆமென். 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 கன்னடத்துல வாசிங்க, கன்னடத்துல வாசிங்க ப்ளீஸ். ಕತ್ಯ ನೆಲೆಗೊಳ್ಳುವುದು. ಆಮೆನ್. ವೆರಿ ಗುಡ್. ಎಸ್. ஆமென். என்னன்னா நமக்கு கர்த்தர் எப்பொழுது நம்ம டோட்டல் டெடிகேட்டடா மாறிடுறோமோ, எப்பொழுது, அதாவது உங்களுடைய பணத்தை கம்மி பண்ணு, சாப்பாடு சாப்பிட்றத கம்மி பண்ணு, உன்னுடைய அதாவது சுக வாழ்க்கையை நீ குறைச்சிக்கோ, இதெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. நோ, இதெல்லாம் சொல்ல. நீ என்ன ஹெலிகாப்டர்ல போக கூடாது சொல்லவே இல்லையே, சொல்லலையே. இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆளா மாறாத கர்த்தர் சொல்லவே இல்லையே. என்ன சொல்றாரு? கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். யார்? உன்னால. நீதியும் சமாதானம் ஒண்ணுக்கு ஒண்ணு முத்தம் செய்யுமா. யாரால? உன்னுடைய நேசத்தால, உன்னுடைய உத்தமத்தால. சத்தியம் உனக்காக பூமியிலிருந்து பேசும். இவருக்கு சத்தியத்தின்படி ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று அவைகள் வாதாடும், உனக்காக வாதாடும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். எது? அது என்ன சொல்ல? அந்த நீதி. இந்த பாரு, இங்க நீதிக்குது பாரு, இங்க இருக்குது நீதி. அந்த நீதி வந்து இங்க நமக்கு நீதியை சப்ளை கொடுக்கும். அதை தான் நான் மறுபடியும் ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதை தான் சொல்றேன். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் கிளாரிட்டி கிளியராக இருக்க ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொன்றும் நமக்காக சிபார்சு செய்ய ஆரம்பித்து விடும். தேவ மகிமையும் தேவ ஆசீர்வாதமும் நமக்காக சிபார்சு செய்யவும், நமக்காக செயல்படவும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தாவே இதை செய்யும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தானா வந்து நம்ம வாசற்படியில் நின்று இருக்கும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அவர்கள் வந்து நமக்காக நிற்கும், அவர்கள் நிற்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 107 32 38 வாசிங்க. ஜனங்கள் சபையிலே அவரை உயர்த்தி, மூப்பர்கள் சங்கத்தில் அவரை போற்றுவார்களாக. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாக்கும், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகும். குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திரவெளியில் தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரை கட்டி, வயலை உண்டாக்கி, விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவர்கள் வரத்துள்ள பலனை தரும். அவர்கள் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன் குறையாதிருக்க பண்ணுகிறார். தெளிவா வாசிங்க கன்னடத்துல ப்ளீஸ். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம் இதெல்லாம். ಹೌದು, ಕೊಂಡಾಡಲಿ. ಸ್ತೋತ್ರ. ಎಸ್. స్తోత్రం, స్తోత్రం. స్తోత్రం. ஸ்தோத்திரம். போதுங்க, கரங்களை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே எங்களை இரக்கம் காட்டும் ஐயா, எங்களுக்கு தயவு காட்டு சுவாமி. நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சபையாய் ஸ்தோத்திரம் பண்றோம். கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே குறைச்சல்ன்றது வேண்டாம் ஆண்டவரே, அபிவிருத்தின்றது வேண்டும், நன்மை வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்திருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சுகத்திருக்கணும், பெலனா இருக்கணும், நன்மை கட்டளை எடுக்கணும். கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராயிரும். கர்த்தாவே ஒருபோது எங்களுக்கு குறைச்சல் இருக்கக்கூடாது.
நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.